ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி, ஓம் சக்தியே, மருவூர் அரசியே. நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மாவை கண்டால் நிராகரித்து விடாதே. என் தங்கமே, என்னை நீ உதாசீனம் செய்கின்ற வேளையில் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீ அறியாமல் போய்விடுகிறாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் இப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரிந்து கொண்டு வந்திருக்கின்றேன். ஆனால் நீயோ அடுத்தது என்ன நடக்கும் என்று பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நீ துணிந்து விட்டாய். ஆனால் என்ன நடந்தாலும் அதை சரி செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை என் குழந்தையே நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையே என்னுடைய பொறுப்பில்தானே நீ விட்டிருக்கின்றாய். என்னை முழுமையாக சரணடைந்திருக்கின்ற என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, சில விஷயங்கள் நீ புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. உடன் இருந்து கொண்டிருப்பதனால் மட்டும் உன்னோடு இருப்பவர்கள் எல்லாம் உறவினர்கள் ஆகிவிட முடியாது. இங்கேயே இருந்து கொண்டு உனக்கென்று ஒன்று வந்தால் உடனே துடிக்கின்றது யார் தெரியுமா? எந்த ஒரு இதயம் இது போன்று துடிக்கின்றதோ அந்த உறவுதான் உண்மையான உறவு என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, மனநோய் என்பது மனதினால் வருவது கிடையாது, சில மனிதர்களால் வருவதுதான் மனநோய். அவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொள்கின்ற விதத்தால் தான் உனக்கு மனநோய் வருகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். நல்லபடியாக வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் பொழுது எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கின்ற நீ வாழ்க்கையில் சில மனிதர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அதிகமான நோய்களையும் சந்திக்க ஆரம்பித்து விடுகிறாய். அம்மா சொல்வதற்கான அர்த்தத்தை நீ புரிந்து கொள்கிறாயா? என் தங்கமே, தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு தேவையில்லாத விஷயங்களை தூக்கி சுமக்கும் பொழுது அதிலிருந்து ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நீ சமாளிக்க முடியாமல் மனதளவில் வேதனைப்பட்டு உன்னுடைய உடலை கெடுத்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நோயையும் இழுத்து கொள்கிறாய் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, இது போன்று நடக்கின்ற உன்னுடைய இன்றைய வாழ்க்கையை உணர்ந்துதான் அம்மா உனக்கு இதனை சொல்கிறேன். என் தங்கமே, இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா? இந்த தாயானவள் உனக்கு அன்பாக கொடுத்த வாழ்க்கை அல்லவா? என் தங்கமே, எவன் எப்படி வாழ்ந்தாலும் இவன் இப்படிதான் வாழ்ந்தான் என்றெல்லாம் பார்ப்பதை விட்டு நீ எப்படி வாழப்போகிறாய் என்பதை மட்டும் நீ பார்த்தால் போதும். வேறு யாரை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு தேவையில்லை. உன்னுடைய தன்மானத்தை மட்டும் யாரிடத்திலும் நீ ஒருபோதும் விட்டு கொடுத்து விடாதே. உன்னை விட சிறந்தவன் இந்த உலகத்தில் எவனும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வேறு யாரும் உனக்கான சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. உன்னை நல்லவன் கெட்டவன் என்று தீர்மானிப்பதற்கு இங்கு யாரும் உத்தமர்கள் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வறுமை அதிகமாக இருக்கிறது என்று வேதனைப்படுகின்ற வேளையில் இந்த வறுமைக்கு பிறகு உனக்கு செல்வம் வருகின்ற பொழுது அதுபோல அழுகை அதிகமாக வாழ்க்கை முழுவதும் வந்து விடுகிறது என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? இந்த அழுகைக்கு பிறகு வரக்கூடிய உன்னுடைய தைரியம், அதுபோல தோல்விக்கு பின்னால் வரக்கூடிய உன்னுடைய வெற்றி, இந்த மூன்றுமே வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நிலையான ஒன்றை தானே என் குழந்தை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய். அதனால் கஷ்டங்கள் அடைந்த பிறகு அதன் பின்னால் வரக்கூடிய வெற்றிதான் உனக்கு எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். பயந்து கொண்டே இருப்பவன் தான் தினம் தினம் கவலையோடு போராடி கொண்டே இருப்பான். யார் ஒருவர் துணிந்து விட்டாரோ, இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு துணிந்து விட்டாரோ, அவர்கள் நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்க்கையோடு போராடி கொண்டிருப்பார்கள். கவலையோடு போராட வேண்டுமா, வாழ்க்கையோடு போராட வேண்டுமா என்பதே என் குழந்தையே உன்னுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். வாய்ப்புகள் வரும்பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதன் பிறகு நீ தேடினாலும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. சரியான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்கின்ற திறமை உனக்கு இருக்கும் பொழுது தேவையில்லாமல் அதனை வீணடித்து விடக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கிறேன். என் தங்கமே, எப்பொழுதுமே
மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்து உன் வாழ்க்கையை வாழ நினைக்காதே. அது நிச்சயமாக உன்னை வாழ விடாது. என் தங்கமே, உன்னை மதிக்கின்றார்கள் என்றால் அந்த இடத்தில் நிச்சயமாக நீ மண்டியிட்டு கூட நிற்கலாம். ஆனால் மதிக்காத இடத்தில் ஒருபோதும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நீ மன்னிப்பு கேட்க நிச்சயமாக கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் உனக்கு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ, யாரெல்லாம் உன்னை வாழக்கூடாது என்று நினைத்தார்களோ, அவர்கள் முன்னிலையில் நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது மட்டும்தான். எந்த ஒரு குறையை சொல்லி உன்னை உதாசீனம் செய்தார்களோ, எந்த ஒரு விஷயத்தை உன்னிடம் குறையாக பேசினார்களோ, அந்த குறையவே என் குழந்தை நீ நிறையாக மாற்றி காட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நினைப்பு நிச்சயமாக மெய்யாக போகின்ற நேரம் வந்துவிட்டது. உழைப்பு உண்மையாக இருக்கும் பொழுது உயர்வானது உன்னை தேடி வராமல் சென்று விடுமா என்ன? என் தங்கமே, வாழ்க்கையில் நீ அடைந்த இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையுமே மறந்து விட்டாய். ஆனால் உனக்கு அதன் மூலம் கிடைத்த பாடத்தை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதே. இனி உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே முடிவடைந்து விட்டது. என் தங்கமே, எத்தனை நெருக்கமான உறவாக இருந்தாலும் சரி, உன்னை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்று தெரிந்துவிட்டால் அந்த இடத்தில் இருந்து ஒதுங்கி போவதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. உன் நிலைமையை மாறும் பொழுது மீண்டும் ஒதுக்கிய அந்த உறவே உன்னை தேடி வரும் என்பதை மறந்து விடாதே. அன்று அந்த உறவை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதை நீயே முடிவெடுத்து கொள்ளலாம். என் தங்கமே, வாழ்க்கையில் எதையுமே நீ தேடி போக வேண்டும் என்று நினைக்காதே. உனக்கான தகுதி நீ எப்பொழுது அதனை உயர்த்தி கொள்கிறாயோ, சரியான இடத்தில் எப்பொழுது நீ நிற்கின்றாயோ, நீ தேடி போகாமலேயே அது உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என் தங்கமே, வாழ்வது எப்படி என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. நான் எல்லாம் எதற்கு வாழ்கிறேன் என்று ஒருபோதும் சொல்லாதே. என் தங்கம், காலையில் கூட்டில் இருந்து புறப்படுகின்ற பறவை இரை கிடைக்கும், இரை நம்முடைய குழந்தைக்கு கொண்டு வருவோம் என்று தெரிந்தா பறக்கின்றது. நிச்சயமாக ஏதாவது ஒன்றை செய்து நம்முடைய குழந்தைக்கு இரையினை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியினால் தான், ஒரு நம்பிக்கையில் தானே அது செல்கின்றது. இந்த முயற்சியும் நம்பிக்கையும் தான் உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். விடுகின்ற பொழுதில் என் பிள்ளை மனதில் எந்த சோர்வும் இல்லாமல் சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்தோடும் இந்த நாளை தொடங்க வேண்டும். நம்பிக்கையும் முயற்சியும் மூலதனமாக கொண்டு வெற்றியினை பெறுவதற்கு நீ போராட வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கிறேன். என் தங்கமே, யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து நீ நின்று கொண்டிருக்காதே. ஏனென்றால் எல்லோரிடமும் அவர்கள் பக்கம் இருக்கின்ற நியாயம் மட்டும்தான் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். யாரும் மற்றவர்களின் நியாயத்தை புரிந்து கொள்வதோ மற்றவர்களின் உண்மை நிலையை அறியவும் விரும்புவதோ கிடையாது. தன் பக்கம் தவறே இருந்தாலும் அதை நியாயப்படுத்துவதற்கு தான் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நிலை உனக்கு ஏற்பட்டாலும் அந்த நிலையில் உன் மனதை நீ அமைதியாக வைத்திருக்க பழக வேண்டும். அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை, நல்லதொரு ஆறுதலும் இல்லை. அமைதியாக இருந்து பார்த்தால் உனக்கான ஆறுதல் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, நேர்மையாக இருந்து என்ன சாதிக்க போகிறாய் என்று உன்னை பார்த்து கேட்கின்ற கூட்டங்களுக்கெல்லாம் நீ திமிராக ஒரு பதில் சொல்ல வேண்டும். நேர்மையாக இருப்பதே மிகப்பெரிய சாதனைதான் என்று. என் தங்கமே, நேர்மையாக இருப்பதும் உண்மையாக இருப்பதையும் விட கடினமான செயல் இப்பொழுது மனிதர்களுக்கு வேறு எதுவும் இல்லை என்கின்ற நிலை வந்துவிட்டதல்லவா? அதை நீ கடைபிடிக்கிறாய் என்றால் உன்னை விட சிறந்த சாதனையாளர் வேறு யாரும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, முதலில் உன்னை சரி செய்து கொள்ள நீ முயற்சி செய். யாரையும் இங்கே சரி செய்வதால் உனக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவது கிடையாது. அதைவிட சிறந்த மாற்றம் என்ற ஒன்று இங்கே வேறு எதுவும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை தானே எல்லோரும் திருத்திக் கொள்ள ஆரம்பித்து விட்டால் இங்கே எந்த கஷ்டங்களுக்கும் இடம் இருக்காது என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இன்று என் பிள்ளை நல்லபடியாக இந்த நாளை கடந்து வர வேண்டும் என்று அம்மா உனக்கு ஆசீர்வாதம்
ஆசீர்வாதங்களை வழங்குகிறேன். என் தங்கமே, நாளைய பொழுது உனக்கான பொழுதாக இருக்க போகிறது. நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக அடைவதற்கான நல்லதொரு வழியினை உன் அம்மா நான் உனக்கு காண்பித்து கொடுப்பேன். என்ன செய்வது ஏது செய்வது என்று திக்கு தெரியாமல் நிற்கின்ற உன்னை கைப்பிடித்து நான் நிச்சயமாக அழைத்து செல்வேன். என் செல்ல குழந்தையை, இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உன்னிடத்தில் மனம் விட்டு பேசுவதற்காக உன் வராகி அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ என் வாக்கினை கேட்கும் பொழுது யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் அமர்ந்து கொண்டு கேள். தனிமையில் என்னிடம் நீ பேசினால் மட்டும்தான் இந்த தாயானவள் உனக்கு என்ன சொல்ல வருகிறாள், நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று உனக்கும் எனக்கும் இடையில் தெளிவாக புரியும். என் பிள்ளையே, இந்த நாளில் உன்னை தேடி வந்து மனம் விட்டு பேச நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை, நீ இன்று அனுபவிக்கின்ற ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்து உன்னை வெளியில் கொண்டு வருவதற்காக தான் என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய். என் தங்கமே, நீ வாழ்க்கையில் அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தது. இப்பொழுது இந்த வராகி என் முன்னால் நீ கையேந்தி நிற்கும்படி செய்த சூழ்நிலைக்கு என்ன காரணம்? இந்த நிலை உன் வாழ்க்கையில் வருவதற்கு யார் காரணம்? என் பிள்ளையே, இவ்வாறு கேட்கும் நீ இதற்கு நீயும் ஒரு காரணம் என்பதை உணர்ந்து கொண்டுதான் ஆக வேண்டும். இதை இல்லை என்று ஒரு நாளும் மறுக்க முடியாது. ஒரு தவறு வாழ்க்கையில் நடக்கும் பொழுதும் சரி, ஒரு துரோகத்தை வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுதும் சரி, மீண்டும் சில நாட்கள் கடந்த உடனே அதற்கு நீ உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்ததுதான் உன்னுடைய தவறு. என் பிள்ளையே, தவறுகள் செய்யாதவர்கள் மனிதர்கள் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் எல்லோருமே ஒரு விதமான தவறுகளை செய்திருப்பார்கள். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு தவறு நடந்தது உண்மைதான். அதில் உன்னுடைய பங்கு இருப்பதும் உண்மைதான். ஆனால் இப்பொழுது என் பிள்ளையே, அதை நீ உணர்ந்து விட்டு அதிலிருந்து வெளியில் வர துடித்து கொண்டிருக்கின்றாய். இனி எந்த சூழ்நிலையிலும் நம் வாழ்க்கையில் இது போன்று மட்டும் நடந்துவிடக் கூடாது என்பதில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்றும் நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, தான் செய்த தவறினால் நீ இழந்த இழப்புகள் என்னவெல்லாம் என்பதை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது. நீ என்னை பார்க்கும் பொழுது, உன் கண்களில் கண்ணீர் ததும்பும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீ இழந்ததை நினைத்து வருந்துவதை அம்மா நிச்சயமாக உணர்ந்து கொள்கின்றேன். என் பிள்ளையினுடைய இந்த தனிமையை உணர்ந்துதானே உன் அம்மா உன்னிடம் தனிமையில் பேச வந்திருக்கிறேன். முதலில் நீ உன் கண்களை நன்றாக மூடிக்கொள். அதற்கு பிறகு இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்க தொடங்கு. ஏனென்றால் நான் இப்பொழுது உன்னை என்னிடம் அழைத்து செல்ல விரும்புகின்றேன். என் பிள்ளையே, உன்னை இப்படியே இருக்க விட்டு விட்டால் நீ தவறான முடிவையோ அல்லது தவறான பாதையையோ நோக்கி சென்று விடுவாய். தவறான மனிதர்களினுடைய வழிகாட்டுதலால் நீ தவறான பாதையில் சென்று விடுவாய். இப்படி ஒரு நிலைமை உன் வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது. நீ இந்த வராகி என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்தால் மட்டும்தான் அம்மாவை பற்றிய எண்ணங்கள் உனக்கு அதிகமாக இருக்கும். இந்த சூழ்நிலையிலும் நாம் தவறு செய்துவிடக் கூடாது என்ற தெளிவு உனக்கு கிடைக்கும். என் தங்கமே, அந்த தெளிவு உனக்கு வேண்டும் என்றால் இப்பொழுது கண்களை மூடி உன் வராகி என்னை வணங்கு. உன் மனதிற்குள் வருகின்ற அந்த எண்ணங்கள் அனைத்தும் தூய்மையாக இருக்கும். என் தங்கமே, நான் உன்னுடைய மனம் என்கின்ற மிகப்பெரிய சிம்மாசனத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இப்பொழுது உன்னுடைய இதயம் கனக்கின்றதா அல்லது பூ போல் மிதக்கின்றதா? அம்மா உன் இதயத்தில் அமர்ந்து விட்டேன் அல்லவா? என் பிள்ளையே, இந்த நொடி தேவையில்லாமல் உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்குள் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டு உன்னுடைய கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்து விடு. என் பிள்ளையே, அம்மா அத்தனை எளிதாக எல்லாம் யாருக்கும் இது போன்ற வாக்கு கொடுப்பது கிடையாது. வாழ்க்கையிலும் நுழைவதும் கிடையாது. அவரவர் வாழ்கின்ற பிரச்சனைகளுக்கு அவரவர்கள் பொறுப்பு என்று விட்டுவிடுவதுதான் நல்லது அல்லவா? ஆனால் உன் அம்மா உன் வாழ்க்கையை அப்படி விட நினைக்கவில்லை. நான் உன்னை
தனிமையில் விட விரும்பவில்லை. அதற்காக நீ தீய மனிதர்கள் இடையே உன்னை சவகாசம் வைக்க விட்டுவிட முடியாது அல்லவா? இந்த சவகாசம் உனக்கு தேவையில்லை என்பதை உணர்ந்து கொள்கின்ற இந்த நேரத்தில் அம்மாவின் அன்பை நீ இன்று முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, யார் உன்னிடத்தில் என்ன பேசினார்கள் என்று சிந்திக்காதே. நான் உனக்கு என்ன சொன்னேன் என்பதை பற்றி மட்டும் சிந்தித்துக்கொள். அம்மா உன் வாழ்க்கைக்கு உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன். எந்த கஷ்டத்திலும் உன்னை காத்திட உன் அம்மா நான் வருகின்றேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எத்தனைப்பட்ட எதிரியாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நுழைய விடாமல் நான் தடுத்து நிறுத்துகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை எல்லாம் கொடுக்க துணிச்சலோடு நிற்கின்றேன். என் தங்கமே, யாரை பற்றிய கவலையும் உனக்கு தேவை கிடையாது. யாரை பற்றிய எண்ணங்களும் உனக்கு வேண்டாம். அன்று உனக்கு துரோகத்தை செய்தவர்களை பற்றி நினைக்கின்றாயா? அன்று உன்னை எதிரியாக நினைத்தவர்களை எண்ணி வருந்துகின்றாயா? அன்று நீ செய்த சிறு தவறுக்காக உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நினைத்து வருந்துகின்றாயா? இந்த வருத்தத்திற்கெல்லாம் எந்த பலனும் இல்லை. உண்மையாகவே அவர்கள் உன் மீது அன்பு வைத்திருந்தால் உன்னை விட்டு ஒரு சிறு துளி அளவு கூட தள்ளி செல்ல நினைக்க மாட்டார்கள். காரணங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். 2 நாள் 3 நாள் பேசாமல் இருக்கலாம். மனதிற்குள் வேதனை இருக்கலாம். ஆனால் அதை அப்படியே தொடர்ந்து செல்வது நியாயம் அல்ல. என் தங்கமே, அழுகின்றாய் என்று தெரிந்த பிறகும் அவர்கள் உன் மனதை காயப்படுத்தினால் அவர்களுக்கு உண்மையில் உன் மீது அன்பு இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த சூழ்நிலையில் நீ ஒன்றை மட்டும் தெளிவாக உணர்ந்து கொள். தனிமையில் இருப்பதை எப்பொழுதும் கஷ்டமாக நினைக்காதே. இந்த தனிமை உனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் இந்த வராகி உன்னை தேடி வருவதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்து விட்டது. சந்தோஷமாக இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் தன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கின்றவர்களுக்கும் ஆறுதல்களை அவர்களே கொடுத்து விடுவார்கள். ஆனால் உன்னை போல் தனிமையில் இருக்கின்ற என் பிள்ளைக்கு ஆதரவினை உன் அம்மா நான் தானே கொண்டு வந்து தர வேண்டும். அதனால் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து நிற்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கான ஆறுதலை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. நான் உன் கண்களை மூடி வைத்துக் கொண்டு உன்னிடத்தில் பேசுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. என் தங்கமே, என்னை இந்த தாயானவளை நீ உணரும் பொழுது எதிரில் நடக்கின்ற எந்த ஒரு அநியாயங்களையும் நீ கண்ணால் காண வேண்டாம். உன் எதிரிலும் உன்னை சுற்றியும் நடக்கின்ற எந்த ஒரு செயலையும் கண்களுக்கு தெரிய வேண்டாம். நீயாக இருக்கின்றாய். உன்னை சில நிமிடம் நீ ஆராய்ச்சி செய்து பார். உனக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை, எதை உன்னால் செய்ய முடியும், எதை உன்னால் செய்ய முடியாது, எந்த விஷயத்தை செய்தால் நாம் தோல்வியை அடைவோம், எந்த விஷயத்தை செய்தால் நாம் வெற்றியை அடைவோம் என்பதை, எதனால் இத்தனை அவமானங்களை இன்று வாழ்க்கையில் சந்தித்தோம், இனி என்ன வேண்டும் என்பதை நீ சிந்தித்து பார். என் பிள்ளையே, நீ எல்லாவற்றையும் சிந்தித்து விட்டு முடிவாக உன் அம்மா எனக்கு ஒரு பதிலை சொல். அந்த பதில் எதை சார்ந்து இருக்கின்றதோ அதுவாகவே உன் வாழ்க்கையை நான் உனக்கு மாற்றி கொடுக்கின்றேன். எந்த நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த நல்ல விஷயத்தை அம்மா உன் வாழ்க்கையில் கொடுக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தையே, நீ நினைத்ததை விட நல்ல வாழ்க்கையை உன் அம்மா உனக்கு சீரும் சிறப்புமாக தருகின்றேன். யாரும் இல்லை என்று நினைத்து வருத்தப்படாமல், எல்லாவற்றிற்கும் மேலானவள் இந்த வராகி நம்மோடு இருக்கும் பொழுது யாருடைய துணையும் நமக்கு தேவையில்லை என்பதை மட்டும் என் பிள்ளை புரிந்து கொண்டு நடந்து விட்டால் போதும். எல்லாம் உன்னை தேடி தானாக வந்துவிடும். என் தங்கமே, இப்பொழுது உன் கண்களை திறந்து உன் வராகி என் கண்களை பார். என் கண்கள் உன்னோடு பேசுகின்றது. என் கண்களில் இருந்து உனக்கான நல்ல ஆறுதல் கிடைக்கப் போகின்றது. உனக்கான ஊக்கத்தை அம்மா தருகின்றேன். நீ நினைத்தது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வந்தடைய போகின்றது என்ற நம்பிக்கை உனக்குள் இப்பொழுது
வந்துவிட்டது அல்லவா? என் பிள்ளையே, எந்த கவலையும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ தனித்து நின்று போராடு. உன்னுடைய போராட்டத்திற்கு உறுதுணையாக உன் அம்மா நான் இருப்பேன். உன்னை நல்ல நிலைக்கு நான் கொண்டு செல்வேன். நீ நல்ல நிலைக்கு வந்துவிட்டால் உன்னை விட்டு சென்ற உறவுகள் எல்லாம் தானாகவே உன் பின்னால் வந்து நிற்பார்கள். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, நீ இன்று இந்த வராகி என் வாக்கினை சில நிமிடங்கள் தனிமையில் அமர்ந்து கேட்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இந்த வராகி உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தை யாராலும் தடுக்க முடியாது. என் தங்கமே, அம்மா உன்னை தனிமையில் கேட்க சொன்னதற்கு காரணம் நீ தனிமையாக இருக்கிறாய் என்பது கிடையாது. என் தங்கமே, தனிமையில் கேட்டால் உன்னுடைய மனநிலை மாறும். இப்பொழுது இருக்கின்ற பாதி பிரச்சனைகளுக்கு காரணம் உன்னுடைய மனதினுடைய குழப்பமான இந்த மனநிலைதான். இந்த மனநிலையை முதலில் மாற்ற வேண்டும் என்று உன் வராகி அம்மா நான் முடிவெடுத்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ என்னை அழைத்தாய் அல்லவா? ஏன் இப்பொழுது உன்னுடைய மனம் கலக்கமாக இருக்கின்றது? என் தங்கமே, இது ஒன்றும் உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு கிடையாது. இவையெல்லாம் வாழ்க்கையின் ஒரு அங்கம் மட்டுமே. இந்த நிலை நிச்சயமாக மாறும். உனக்காக உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொண்டாய். ஆனால் நிச்சயமாக இந்த கலக்கம் உனக்குள் இருந்து போய்விடும். என் பிள்ளையே, மனதளவில் நீ ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற வேதனைகள் முடிவில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு விடிவு காலம் இன்று உனக்கு ஏற்பட போகின்றது என்பதை முதலில் புரிந்து கொள். எப்பொழுதுமே மனக்கசப்பை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னை சுற்றி உள்ள அனைவரினுடைய குணத்தையும் தினம் தினம் உனக்கு காண்பித்து வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். என் குழந்தையே, நான் எப்பொழுதுமே உன்னை என்னுடைய குழந்தையாக மட்டுமே பார்க்கின்றேன். நான் உன்னை பெற்றெடுத்த தாயாக தான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, அதனால் உன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து வருத்தப்பட்டு விடாதே. தாயாகவும் தந்தையாகவும் நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலை எதற்கு? தேவையில்லை. அடுத்தது என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து நீ வாழக்கூடாது. என்ன நடந்தாலும் நம் தாயானவள் பார்த்து கொள்வாள் என்று துணிந்து வாழ வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு பயமே தேவை கிடையாது. நீ எதையெல்லாம் இழந்தாயோ நிச்சயமாக நீ இழந்ததை விட அதிகமான தகுதியோடும் ஒன்று உன்னை வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எத்தனை சோதனைகள் வந்தாலும் நான் இருக்கும் பொழுது பயம் இல்லை என்று நீ என்னிடத்தில் சொல்ல வேண்டும். மாறாக, அம்மா நீ என்னை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றாய், எனக்கு எதையும் செய்யாமல் இருக்கின்றாய் என்று புலம்பி தவிக்க கூடாது. உன்னுடைய இந்த குழப்பம் இந்த தாயானவள் என்னை பாதிக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் நடக்கத்தான் போகின்றது. நான் ஒரு நாளும் உன் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் வாக்கு மீறவே மாட்டேன். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீ காத்திரு. உண்மையானால் நான் உன் வாழ்க்கையில் அமைத்து கொடுப்பது உண்மை என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் செய்து கொண்டே இரு. ஏனென்றால் உன்னுடைய முடிவினை தரப்போவது இந்த வராகி நான் அல்லவா? முயற்சி உடையவர்களுக்கு நல்ல முடிவு இந்த தாயிடம் இருந்து கிடைக்கும். உன்னுடைய மனது வலிக்கின்ற பொழுதெல்லாம், நீ வேதனைப்படுகின்ற பொழுதெல்லாம் இந்த தாயானவளின் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. என் பிள்ளையே, தெரிந்ததை தெளிவாக பேசி பழகு. தெரியாத விஷயம் என்ற ஒன்று இருந்தால் தெரியாமல் கூட அந்த விஷயத்தை 4 பேர் இருக்கின்ற சபையில் பேசிவிடாதே. பின்னால் நீ சொன்னது தவறு என்று தெரியும் பொழுது உனக்குத்தான் அவமானங்கள் மிஞ்சும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நடத்தி முடித்தது நான் தான். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களும் என்னால் தான். இனி நடக்க போவதையும் நான் தான் நடத்தி வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. என்னுடைய வேலைதான் எதுவாக இருந்தாலும் அது நன்மைக்கு தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே,
என்னை நீ முழுமையாக நம்பும் பொழுது உன்னுடைய கழுத்திற்கு கத்தியே வருகின்ற சூழ்நிலை வந்தாலும் அதை பூமலையாக மாற்றி காட்டுகின்ற வல்லமை உன் தாயானவள் எனக்கு இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, தெய்வங்களை வணங்குவதற்கு கூட இங்கு ஏகப்பட்ட பாகுபாடுகளை மனிதர்கள் விரித்திருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் என்ன நினைத்தாலும் என்ன செய்தாலும் என் குழந்தை, நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ற ஒன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? கோடிகளை எவன் ஒருவன் வைத்திருந்தாலும் சரி, நான் அழைக்காமல் அவனால் என்னை காண முடியாது. அவன் என்னை கண்டு விட்டதாக நினைக்கலாம், முன்னால் நின்று என்னை பார்த்ததாக கூட நினைக்கலாம். ஆனால் ஒருபோதும் என்னுடைய அன்பினை அவனால் பெற முடியாது. என் குழந்தையே, நான் உன்னை அழைத்து விட்டேன் என்றால், உன் கைகளில் எதுவும் இல்லை என்றாலும் கூட நான் உன்னை முழுமையாக ஆசீர்வதிப்பேன் என்பதை மறந்து விடாதே. நான் யார் மீது அன்பு வைத்து அழைக்கின்றேனோ, யாரை என்னுடைய பார்வையினால் நான் பார்க்கின்றேனோ, அவர்களால் மட்டும்தான் என்னை முழுமையாக வந்து சேர முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நலமோடும் வளமோடும் வாழப்போகின்றாய். உன் தேவைகள் அனைத்துமே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும். அதையெல்லாம் இந்த வராகி நானே நேரில் வந்து உனக்கு பெற்று கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. யாரிடமும் எதற்காகவும் அடிபணிய வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. என்றுமே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, படைத்தவனே வந்து பாடங்கள் எடுத்தாலும் தன்னுடைய புத்தியை இழந்தவனுக்கு ஒரு நாளுமே அது புரிய போவது கிடையாது. அதனால் பாவங்களை செய்து கொண்டிருப்பவன் அந்த பாதையில் அவனினுடைய பயணத்தை நிச்சயமாக நிறுத்தப் போவதும் கிடையாது. அதனினுடைய பலனை அவனே அனுபவித்து விட்டு போவான் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுது நம்பிக்கை இழக்கின்ற நேரம் வருகிறதோ, நீ கடந்து வந்த பாதையை ஒரு நிமிடம் திரும்பி பார்த்தால், இவ்வளவு துயரத்தை கடந்து வந்து விட்டோம், இன்னும் சற்று தூரம்தான் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும். என் தங்கமே, துயரங்களை எல்லாம் எண்ணி அமர்ந்து கொண்டிருப்பது வாழ்க்கை கிடையாது. துயரங்களை தூர எறிந்துவிட்டு நகர்வதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள். உனக்கு வரும் துன்பங்களால் துவண்டு போகாமல் நடப்பவை எல்லாம் உன் நன்மைக்காக என்பதை நம்பு. நீ சகல வளங்களையும் பெற்று நிம்மதியாக வாழ்வாய். உன்னை வாழ விடாதவர்கள் மத்தியில் நான் நிச்சயமாக உன்னை சிகரத்தில் அமர்த்தி வாழ வைத்து காட்டுவேன். கவலைப்படாமல் இரு. உனக்கும் நல்ல காலம் வந்துவிட்டது. நல்ல காலத்தை நோக்கி எதிர்நோக்கி நீ சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறுகின்ற சூழ்நிலை இப்பொழுது வந்துவிட்டது. உன்னுடைய தற்போதைய நிலை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. கலக்கமடையாமல் உனக்கு நல்லதே நடக்கும். கற்கண்டு போல உன் வாழ்க்கை நிச்சயமாக இனிக்கும். நீ நன்றாக இருப்பாய். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய அதி முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. அது ஒன்று மட்டும் தெளிவாகிவிட்டால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னால் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். என்ன தெரியுமா? நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, நீ விரும்புவதனால் அவை உன்னுடனே இருக்க வேண்டும் என்று, உன்னோடு பேச வேண்டும் என்றும், அன்பு செலுத்த வேண்டும் என்றும் ஒருபோதும் கட்டாயப்படுத்தக்கூடாது. உன்னை நோக்கி எது வருகின்றதோ, உன்னை நோக்கி எந்த அன்பு வருகின்றதோ அந்த அன்பை நேசித்து உன்னை விட்டு விலகி செல்வதை ஒரு நாளும் யாசிக்காமல் இருக்க வேண்டும். அன்பு என்ற ஒன்றை ஒரு நாளும் பிச்சையாக கேட்கக்கூடாது. உன்னுடைய அன்பினை நீ உணர்த்த வேண்டுமே தவிர ஒரு நாளும் கட்டாயப்படுத்தி அதை பெற நினைக்க கூடாது. அப்படி பெற்றாலும் அந்த வாழ்க்கை நிலைக்காமல் சென்றுவிடும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையின் மனது நிச்சயமாக தெளிவடையும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் விஸ்வரூபம் எடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்ட வந்திருக்கின்றேன்.
என் பிள்ளையே, இன்று இரவுக்குள் நிச்சயமாக நான் உன் கண்ணில் படுவேன். உனக்கு அப்போது நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும். என் குழந்தையே, நீ இந்த வராகி அம்மாவை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? இந்த அம்மா நமக்கு எதுவும் செய்ய மாட்டாள் என்று நீ நினைத்து விட்டாயா? என் தங்கமே, நான் லட்சுமி தேவியையும் ஸ்ரீதேவியையும் காளி தேவியையும் மூன்றும் அடங்கியவள்தான் இந்த வராகி என்பதை நீ மறந்து விடாதே. ஒரு தனிப்பட்ட தெய்வம் கிடையாது. சக்தி எப்பொழுதுமே அதிகம் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னுடைய தேவைகள் அனைத்தும், உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் உன் வராகி அம்மா அதனை நிச்சயமாக தீர்த்து தருவேன் என்ற நம்பிக்கை உன் மனதிற்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ உனக்கு தரும் வேதனைகளையும் சிக்கல்களையும் உன் தாய் நான் தான் தருகிறேன் என்று அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உன்னுடைய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை நான் நிச்சயமாக சொல்கின்றேன். அதை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே. உன்னுடைய அனைத்து துன்பங்களுக்கான காரணங்களையும் உன் தாயானவள் நான் எப்பொழுதும் ஆராய்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு வேண்டுமானால் அது புரியாத புதிராக இருக்கலாம். விரைவில் காரணம் என்னவென்று இந்த தாய் உனக்கு நிச்சயமாக அதற்கான அறிகுறிகளை காட்டிவிடுகின்றேன். என் குழந்தையே, உனக்குள் இருக்கும் உன்னுடைய நம்பிக்கை, அனைத்து விஷயங்களையும் உன் தாயானவள் நான் பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த விஷயம் கூட, இந்த பிரச்சனை கூட உன் தாய் நான் நன்கு அறிந்த விஷயம்தான். நீ என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கைகளை வைத்திருந்து பார்த்தால் உன் தாயானவள் எப்படிப்பட்டவள் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நீ என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையினை வைத்து விட்டால் நிச்சயமாக அதன் பிறகு நீயே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுவேன். என் பிள்ளையே, உன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக உன் தாய் நான் மாறப்போகிறேன். உன்னுடைய கர்மாக்களை எல்லாம் குறைத்து உனக்கு பதிலாக அந்த கர்மாக்களை எல்லாம் இந்த தாய் நான் சுமக்க தயாராகி விட்டேன். ஏனென்றால் இனி என் குழந்தை சந்தோஷத்தை மட்டுமே வாழ்க்கையில் காண வேண்டும் என்று உன் தாய் நான் நினைக்கின்றேன். என் பிள்ளையே, நீ உன் ஆசையை அனுபவிக்கின்ற சக்திகளை எல்லாம் உன் வராகி அம்மா உனக்கு நான் தருகின்றேன். உன்னுடைய துன்பம் என்ற ஒன்று, அதை எல்லாம் நான் எடுத்துக்கொள்கின்றேன். உனக்குள்ளே இருக்கின்ற இந்த வராகி அம்மாவை நீ வெளியில் எங்கும் அலைந்து திரிந்து தேடிக்கொண்டிருக்காதே. உன்னுடைய துன்பங்களை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு உனக்கு இன்பங்களை மட்டுமே தர வேண்டும் என்று முடிவெடுத்து உன் உள்ளே இருந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ முதலில் உன்னுடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் என்னவென்பதை புரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எல்லோரிடமும் அன்பாக பேச வேண்டும், பண்போடு பழக வேண்டும், நேர்மையோடு நடந்து உண்மையோடு உழைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். நீ வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் என்னவென்று முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய். என் பிள்ளையே, நீ பாடுபட்டு பார்க்கின்ற வேலைகள் எல்லாம் தோல்வியில் முடிந்தாலும் உனக்கு வெற்றி என்பதை உன் தாயானவள் நான் நிச்சயமாக தருவேன் என்று நீ நம்ப வேண்டும். உன் சந்தோஷத்திற்கு இந்த தாயானவள் நான் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்றேன். நீ எக்காலத்திலும் எந்த இடத்திலும் இந்த வராகி தாயினை நினைக்கும் பட்சத்தில் நான் உன்னுடன் தானே இருப்பேன், வேறெங்கும் சென்றுவிட மாட்டேன். உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கவில்லையே, எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. பிரச்சனைகளை சமாளித்தே என்னாலும் காலம் முடிந்து விடுமா என்றெல்லாம் நீ வருத்தத்தில் இருக்கின்றாய். இன்றைய தினத்தில் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் என்பது நீ வாழ்கின்ற இடத்தில் இல்லை, நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கைக்கு தகுந்தவாறு மாறிக்கொள்கின்றாய் என்பதில் தான் இருக்கின்றது. உன் மனதில் தான் அது இருக்கிறது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை சுமைகள் வந்தாலும் அதனை சந்தோஷமாக மாற்றுவதுதான் உன்னுடைய பொறுப்பு என்று நீ எப்போது நினைக்கின்றாயோ அப்போது நீ இருக்கும் இடம் நிச்சயமாக சந்தோஷமாக மாறிவிடும். உன் வாழ்க்கை என்பது மிகவும் பிரகாசமாக வெளிச்சமாக மாறும். என் பிள்ளையே, நீ யாரிடமும் கேட்டு எதுவும் உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் உன் நம்பிக்கையை மட்டும் நீ ஒருபொழுதும் விட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் தோல்வி என்பது மிகவும் கடினமானதுதான். ஆனால் நீ எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு முயற்சியையும் எடுக்காமல் ஒரு தோல்வியினை சந்தித்து விட்டால்
பிறகு அதை நினைத்து நீ வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை. முயற்சி என்ற ஒன்று உனக்கு அங்கே இல்லாவிட்டால் தோல்வி என்பது நிச்சயம்தானே. அதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு இந்த முயற்சியானது இனி எப்பொழுதும் பக்கபலமாக இருக்கும். உன் தாய் நான் உனக்கு நிச்சயமாக பல உதவிகளை செய்வேன் என்று நீ மனதிற்குள் நம்பிக்கையாக ஆழமாக அதனை பதிய வைத்துக்கொள். என் தங்கமே, நீ இந்த வராகியிடம் அம்மா பிரச்சனை மட்டுமே இந்த வாழ்க்கையாகி விட்டதே, என்னால் தாங்க முடியவில்லை அம்மா, தீர்த்து தாருங்கள் என்று ஒவ்வொரு முறையும் கேட்கின்றாய். நான் உனக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளாக தீர்த்து தந்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்னும் புது புது பிரச்சனைகள் வருகிறது என்றால் இனி நீ ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் நீ முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். பிறரிடம் பேசும்போது, ஏனென்றால் நீ யாரிடம் ஒரு விஷயத்தை சொல்கின்றாயோ அவர் உடனே நீ யாரை பற்றி சொல்கின்றாயோ அவரிடமே போய் சொல்லி விடுகிறார்கள். ஏனென்றால் அவருக்கு உங்களுக்குள் இருக்கும் பிரச்சனையை காண்பதில் அவ்வளவு ஆனந்தம் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இனிமேல் இத்தகைய பிரச்சனை உன் வாழ்வில் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக உன் தாயானவள் நான் அதனை முடித்து தருகின்றேன். இனி ஒரு பிரச்சனையும் வராமல் நீ பார்த்து கொண்டால் போதும். ஜெயமாக ஜெயித்து விடுவாய். நீ யாரிடம் இத்தனை காலமாக ஒரு விஷயத்தை பேசி பேசி அடிபட்டாய் என்பதை முதலில் நீ கண்டுபிடி. எனக்கு தெரியும், நீ உன் மனதார அவர் யார் என்பதை உணர்ந்து கொண்டால் அவரிடம் இருந்து நீயே ஒதுங்கி விடுவாய். உன்னிடம் நல்ல பிள்ளை போல்தான் பேசி சிரிப்பார்கள். ஆனால் உன்னுடைய வார்த்தைகளை அப்படியே பெற்றுவிட்டு அவரிடம் போய் சொல்லும் பொழுது அவர்கள் நிச்சயமாக ஆனந்தப்படுகிறார்கள். நீ அந்த வார்த்தைகளை வைத்து அவர்களை கண்டுபிடித்து விடலாம். கண்டுபிடித்த பிறகு நீ எச்சரிக்கையாக இரு. உன் தாய் நான் நிச்சயமாக உனக்கு அவர்களை அடையாளம் காட்டி தருகின்றேன். உனக்கு என்றைக்கும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடக் கூடாது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் நான் சர்வ நிச்சயமாக உனக்கு தீர்த்து கொடுப்பேன். அதற்கான நல்ல பதிலையும் நீ கூடிய விரைவிலேயே பெறப்போகின்றாய். என் தங்கமே, இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்த பிறகு நீ நிச்சயமாக உன் தாயானவள் என்னை காண வர வேண்டும். உன்னுடைய அந்த சிரித்த முகத்தை பார்ப்பதற்காக உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடந்து கொண்டிருக்கும். என் தங்கமே, உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து உன்னுடைய நிகழ்காலத்தை நீ ஒருபொழுதும் இழந்துவிடக் கூடாது. உன்னுடைய நிகழ்காலம்தான் நாளைய எதிர்காலம் என்பதையும் நீ மறந்துவிடக் கூடாது. என் தங்கமே, இப்பொழுது நீ சரியாக நடந்து கொண்டிருக்கும் பாதையில் எப்பொழுதும் என்னுடைய கைகளை பிடித்து நீ சரியாக நடந்து செல்ல வேண்டும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு இனி வருகின்ற அனைத்தையும் பார்த்து கொள்ளலாம் என்று நீ சென்றாலே போதும். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இனி நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடந்தேறும். என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.